தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி ஆதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் எஸ்எஸ்ஐ தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று 4 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு எஸ்எஸ்ஐ தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். எஸ்எஸ்ஐ கிரிதரன் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நம்மோடு இணைகிறார். ராம்குமார், விவரம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கொளத்தூரை சேர்ந்த ரவுடி ஆதி என்ற ஆதிகேசவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொளத்தூர் பகுதியை சேர்ந்த தினேஷ் மற்றும் கீர்த்திவாசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை வளையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு தொடர்பாக அஜாக்கிரதையாக இருந்ததாக ஏற்கனவே கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் துரை மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் சீனிவாசன் ஆகியோர் மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நேற்று 3 பெண் காவலர்கள் மற்றும் ஒரு தலைமை காவலர் உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கிரிதரன் என்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது 5 பேர், அதாவது நேற்று 4 காவலர்கள் மேலும் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கில். ஆனால் இந்த கிரிதரன் என்பவர் நேற்று முன்தினம் பணியில் இருக்கவில்லை என கூறப்படுகிறது. பணியில் இல்லாத ஒரு காவல் உதவி ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. குறிப்பாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இந்த படுகொலை சம்பவம் பொதுமக்கள் மத்தியில அரங்கேறியது. சட்டம் ஒழுங்கையே சந்தி சிரிக்க வைக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கானது விசாரணை நடைபெற்று வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் நள்ளிரவு அதிகாலையில இந்த படுகொலை சம்பவம் அரங்கேறி இருக்குது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த நிலையில தற்போது இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே காவல் உதவி ஆணையர், ஆய்வாளர் ஆகியோருக்கு மெமோ கொடுக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒரு காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் அப்பாவியான கிரிதரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. ஏன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்? பணியிலேயே இல்லாத ஒருவர் எப்படி பணியிடை நீக்கம் செய்யப்படும் என கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் இந்த கீர்த்திவாசன் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஆதி என்ற ஆதிகேசவன் பழிவாங்கும் நோக்கத்தோடு இந்த கொலை நடந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தகவலுக்கு நன்றி ராம்குமார்.